ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் இந்து சேனல். இன்றைக்கி நம்ம குயிக்காக ஒரு முட்டை கிரேவி எப்படி சூப்பராக பண்ணலாங்கிறது பார்க்கலாங்களா. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு 2 ஆனியன்ஸை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆக விடுங்க. அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கலக்கி விடுங்க. சைட் பை சைட் நம்ம ஹோல் ஸ்பைசஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு கொரப்பாக அரைச்சிக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதில் ஒரே ஒரு பல் மட்டும் நான் வெங்காயத்து கூட போட்டு வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா பழுத்த 1.5 தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் மல்லிகைத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்ச கல்லுலேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கிரேவிக்கு தேவையான தண்ணி அதில் ஊற்றிக்கிறேன். அப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்ச பவுடரையும் அதில் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுடலாம். அது சுண்டி வர வரைக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுண்டி வந்ததுக்கப்புறம் அது ஆற விட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 4-5 முந்திரி வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு பச்சை மிளகா, மீதி இருந்த பச்சை மிளகா போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து கொஞ்சம் புதினா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். முட்டை குழம்புக்கு புதினா போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம அரைச்ச விழுது போட்டு மிக்சர் ஜார் கழுவி அந்த தண்ணியவே கிரேவிக்கு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம 4 முட்டை எடுத்திருக்கோம். அந்த 4 முட்டையை ஒவ்வொரு முட்டையாக ஒரு சின்ன பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அதை செக் பண்ணிவிட்டு நம்ம குழம்புல வந்து ஒவ்வொரு இடத்துல தனித்தனியாக ட்ரா பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 7 to 11 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகணும். டிஸ்டர்ப் பண்ணாமல் கிளறாமல் இருந்தோன்னா முட்டை வந்து நல்லா வெந்து தனித்தனியாக சூப்பராக பர்ஃபெக்டாக கிடைக்கும் கிரேவி. இந்த கிரேவி வந்து நீங்கள் குயிக்காக செஞ்சிடலாம். இதில் ஆட் பண்ணுற மசாலாஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும், ஹோட்டலில் வாங்குகிற மாதிரியே. பட் வந்து ஹோம்மேட் வெர்ஷனில் ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கிரேவி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி இந்த கிரேவியை குக் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.